வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆடுகளுக்கு பூரா வந்து இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்கோம். இது காலையில் எடுத்த வீடியோ. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கோம். இதை நம்ம ஆடுகள் பூரா சாப்பிடுறது. ஆனால் வந்து சில ஆடுகளுக்கு எட்ட பார்த்துட்டு பாருங்க, எல்லா ஆடுகளும் எக்கிக்கிட்டு சாப்பிடுறது. இந்த தொட்டி ஒன்றரை இருக்கு, ஒன்றே வேலை வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆடுமே வந்து எக்கிக்கிட்டு பாருங்க சாப்பிடாம இருக்கு. அதனால என்ன செய்யணும்னா 4 எட்டுக்கும் பள்ளம் பறிச்சு அதுக்குள்ள வச்சு நம்ம அடுத்து கொடுக்க போறோம். இது வந்து சாயந்தரம் எடுத்த வீடியோ. எல்லா ஆடுகளுக்கு வந்து நம்ம சாயந்தரம் தீவனம் வச்சாச்சு. தீவனம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த இருக்கிற இடத்த நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பொட்டையை நம்ம காலையிலையும் சாயந்தரமும் க்ளீன் பண்ணிடுவோம். கம்பல்சரி நீங்கள் ஆடு வச்சிங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் அதை க்ளீன் பண்ணிடுங்க. நம்ம மாடுகளுக்கு பூரா வந்து வைக்கல் போட்டு இப்போ தண்ணிக்கு விட்டாச்சு. அடுத்து பால் பீச்சுற நேரம் வந்துருச்சு. தண்ணிக்கு விட்டுருக்கேன். தண்ணியில் என்னன்னா தவிடு இந்த மாதிரி சேர்க்கிறது எல்லாம் இந்த மாடுகளுக்கு பூரா இற வச்சாச்சு. இற வச்சு ரெடியாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வந்து முகமது, அவர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு தனியாக இப்போ அவரும் ஆடு பிடிக்க போகிறாரு. எங்கள் ஊரில் தான் எங்கள் ஊர் வந்து தம்பி வெட்டி விருதுநகர் மாவட்டம். அங்கே இப்போ வந்து செட்டு தான் போட போகிறாரு. அந்த செட்டு வீடியோனா நமக்கு அனுப்புனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு 5 ஆடு பிடிச்சிருக்காங்க. இவங்களும் நம்ம ஆடு பார்த்து இவங்களும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரன்ஸாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், இப்போ இவங்க சொல்லவே தாங்க முடியல. ஆடுகளை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த குட்டி சூறா. இந்த ஆடு வளர்ப்பு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செய்யணும். கவனமாக செஞ்சால் நமக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டான தொழிலும் இது. என்ன எடுத்தோடனே வந்து 50 ஆடு 100 ஆடு இப்படி இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஆடு பிடிச்சோம். அடுத்து ஒரு 10 ஆடு பிடிச்சோம். திருப்பி ஒரு 2 ஆடு பிடிச்சோம். இப்போ திருப்பி வந்து 6 ஆடு பிடிச்சிருக்கோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு அனுபவம் கிடைக்கும். எடுத்தோடனே வந்து நம்ம வந்து 100 ஆடு 200 ஆடு இப்படி போனோம்னா வந்து நமக்கு வந்து இந்த ஆடுகளுக்கு எப்படி இற வைக்கணும், ஆடுகள் வந்து எப்படி நோய் வருது, இதை வந்து நம்ம கணிக்க முடியாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போனாதான் வந்து நம்ம வந்து கணிக்க முடியும். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு பண்ண வைக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆடு பிடிங்க. அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு 3 பேஜ் 5 ஆடு பிடிங்க. அடுத்து கொஞ்சம் கூட்டுங்க, ஒரு 8 ஆடாக இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை போனாதான் வந்து நம்ம இந்த தொழிலை வந்து ஜெயிக்க முடியும். எடுத்தோடனே வந்து 50 ஆடு 100 ஆடு பிராங்கன்னா நமக்கு வந்து தொழில் இழுத்துட்டு முடியுங்க. இந்த தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி விற்க தெரியணும். ஏன்னா விற்க தெரிஞ்சாத்தையும் வந்து நம்ம வந்து இதை வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம வளர்த்து செஞ்சு ரெடியாக இருப்போம். அப்போங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வியாபாரி வந்து கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே இதையும் வெடிச்சிடும். அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இந்த தொழிலை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.